கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற நபர் தாவீது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வரை இந்த தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் உண்மை உள்ளவராயிருந்தார், கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறவராயிருந்தார், கடின உழைப்பாளியாயிருந்தார், தன்னுடைய பெற்றோருக்கும் சகோதரர்களுக்கும் கீழ்ப்படுகிறவராயிருந்தார். அதனால் கர்த்தர் அவரை படிப்படியாக உயர்த்தி இஸ்ராயேலின் 2ஆம் அரசராக அமர்த்தினார். இஸ்ராயேலின் 2ஆம் அரசராக அவர் அமர்ந்த பின் சில தவறுகளையும் செய்தார். அந்த தவறுகளுக்கு அவ்வப்போது எச்சரிப்பு, கண்டனம், தண்டனை ஆகியவற்றையும் பெற்றார். அவருடைய மரணத்தை குறித்த பதிவை 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் நாம் படிக்கிறோம். அந்த வசனங்களில் மரிக்கும் முன்னர் தன்னுடைய மகன் அரசரான சாலமோனுக்கு அவர் சில கட்டளைகளை கொடுத்தார். அதில் அவர் சிலரை பழிவாங்கும்படி கேட்டுக்கொண்டார். மக்கள் முன்னிலையில் வெற்றியோடு நான் வரும்போது அவர்களிடம் வந்து மன்னிப்பு கூறியதினால் நான் அவர்களை மன்னித்து விட்டேன். ஆனால் நீயோ புத்திமான், அவர்களுடைய உயிர் லகுவாய் அவர்களுடைய சரீரத்தை விட்டு பிரிய விடாதே என்பதுதான் சாலமோனுக்கு அவர் கொடுத்த இறுதி கட்டளை. தாவீது இறந்தார். சாலமோன் தன் தகப்பனார் சொன்ன இருவரையும் மிக கடுமையாக பழிவாங்கி கொலை செய்தார். மன்னிப்பு என்கிற வார்த்தையினுடைய வலிமை நமக்கு முழுமையாய் தெரியவில்லை. பழிவாங்குதல், பதில் செய்தல், எரிச்சலோடு கோபத்தோடு ஒருவரை அழிக்க வீழ்த்த முயற்சித்தல் என்பவைகள் நம்முடைய வழக்கமான செயல்பாடுகளாக அமைந்துவிட்டன. நமக்கு அவர்கள் தீங்கு செய்தார்கள், உண்மைதான். பதிலுக்கு இவ்வளவு நாள் பகையோடும் வெறுப்போடும் நீங்கள் இருந்து கண்ட பலன் என்ன? ஒன்றுமில்லை என உணர்வீர்களானால் இப்போது கிறிஸ்துவின் ஆலோசனைக்கு இணங்குங்கள். தாவீது பழி வாங்கினார், தாவீதின் மகனோ மன்னிக்க சொல்லுகிறார், மறக்க சொல்லுகிறார். எபேசியர் 4:32 பவுல் அப்போஸ்தலர் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்கிறார். மன்னித்து பாருங்கள், இதனுடைய விளைவு எப்படி இருக்கிறது. மறந்து பாருங்கள், அதனால் கிடைக்கிற அமைதி எவ்வளவு வலிமையானது என்பதை உணர்வீர்கள். இந்த புரிதலுக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.